Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Divya Arts and Crafts. இன்னைக்கு வந்து முல்லைப்பூவை ரொம்ப வித்தியாசமான முறையில் எப்படி கட்டுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம நார்மலான உதிரி முல்லைப்பூ எடுத்திருக்கேன். அது போக காட்டன் த்ரெட். இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டாக கூட இருக்கலாம். பட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் கலர்ஸ் அப்படின்றதுக்காக நான் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த நார்மலான காட்டன் த்ரெட் தான். இது வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பூவோட நடுவில் வரையில் அது ஒரு டிசைன் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக இதை எடுத்திருக்கேன். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டன் த்ரெட்ஸ் கிடைக்கலனா நீங்கள் நார்மலாக பூ கட்டுற காட்டன் த்ரெட்டில் கூட கலர்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உல்லன் த்ரெட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உல்லன் த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப தின்னான காம்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உல்லன் த்ரெட்டு ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால பூ வந்து ஒரு மாதிரி ஷேப்லெஸ் ஆகிடும். ஸோ அதனால இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக இருக்கிற காட்டன் த்ரெட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி செய்யலான்றதை பாருங்கள். நார்மலாக நம்ம வந்து மேலே ஒரு பூ இல்லைன்னா 2 பூ ஒரு சிலர் வைப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக வைப்பாங்க. பட் இந்த மெத்தட் நம்ம பண்ணுறதுக்கு மேலே கீழே வைக்கிற செட்டோட இன்னொரு செட்டு மேலே இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதே கால்குலேஷன்ஸில் நம்ம வந்து வச்சு இப்போ செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், மேலே 2, கீழே 2, அதுக்கு மேலே 2. சரியா? இதை இப்படி ரோல் பண்ணி இந்த மாதிரி வந்து இதுக்குள்ள விட்டுட்டோம். இப்போ அடுத்தது எடுக்கிறோம். வெறும் கீழே உள்ள பாட்டு மட்டும் வைக்கிறோம். இதை வைக்கல இந்த 2, அப்புறம் மேலே இருக்கிற 2, மேலே இருக்கிற 2 இதை அப்படி எடுத்து கட்டுறோம். ஸோ இப்போ கீழே 2 இருக்கு, திரும்ப மேலே வெறும் இந்த காம்பு பக்கத்தில் இந்த 2 பெட்டல்ஸ், இந்த கீழே இருக்கிற 2ஓட சேர்த்து கட்டுறோம். இப்போ பாருங்க, மேலே 2 பூ இருக்கு, அதனால கீழே 2 பூ. சரியா? இப்போ இந்த மேலே இருக்கிற பூவோட காம்பு இருக்கு, அதை நார்மலாக ரோட்டேட் பண்ணிட்டு மேலே இருக்கிற 2 பூவை மட்டும் எடுக்கணும். இப்போ பாருங்க, உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். ஒரு விவி ஷேப்பில் வருது. பூக்களுக்கு நடுவில் எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி இருக்கும். இதை வந்து சப்போஸ் ஒரு பிரைடுக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணுறீங்க, வீட்டில் இருந்தே நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிளாக வந்து அலங்காரம் பண்ணுறீங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் வியருக்கு வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு பட்டுப்பாவோட சட்டைக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கிற ஒரு நூலில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட்டி வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். நேச்சராகவே நம்ம வந்து பூக்கு இடையில ஒரு எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி ஒரு லுக்கு வந்து இதில் இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ கீழே காம்பு இருக்குது, இது தனியாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் கீழே வந்து பூ வைக்கிறேன், 2 பூ. இதை வந்து ஒத்த பூவாக கூட வச்சுக்கலாம். ஒத்த பூவாக நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாக தெரியும். அதனால நான் 2 பூவை வச்சுருக்கேன். இது ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. மேலே இருக்கிற பூவோடு சேர்த்து கீழே இருக்கிற பூவை கட்டுறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மேலே வெறும் பூ மட்டும் வைக்கிறேன். ஸோ மேலே காம்பு, கீழே பூ. இதை மேலே இருக்கிற காம்பில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து மேலே வந்து பூ இருக்குது, அதனால நான் வந்து கீழே பூ எடுத்துருக்கேன். இப்போது இந்த 2 வைக்கிறேன். இந்த 2 தனியாக காம்பு இருக்கு பாருங்க, அதில் ரொட்டேட் பண்ணி மேலே இருக்கிற பூவுக்கு அந்த 2 பூவை மட்டும் எடுத்து பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு அழகாக ஒரு நடுவில் ஒரு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வந்துட்டே இருக்கும். ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, பூலையும் கூட எம்ப்ராய்டரி பண்ணலாம். இந்த மெத்தடில் கட்டினீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா
நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம நூல் போட்டு பண்ணுறதுனால பூ வைக்கிறதும் நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த பூ வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கனகாம்பர பூவில் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சென்டரில் வந்து ஒரு க்ரீன் கலரோ இல்லைன்னா ஒரு எல்லோ கலரோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பூவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது நார்மலாக நம்ம கட்டும் போது உங்களுக்கு வந்து இவ்வளோ திக்காக வந்து அந்த த்ரெட்டு தெரியாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் கட்டும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக அந்த த்ரெட்டு வந்து தனியாக தெரியும். இந்த மாதிரி ஆரம்பத்தில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிடலாம். இதை வந்து சிங்கிள் பூவாக பண்ணலாம். பட் அது வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து திக்காக தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு ரெட்டை பூ வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி செஞ்சுட்டே வர வேண்டியதான். நார்மலாக முடிக்கிறது அவ்வளோதான். இது வந்து வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்பயும் செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. அதாவது இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த 2 காம்பு இதோடு சேர்த்து 2 பூ வச்சு நார்மலாக கட்டுற மாதிரி கட்டிட்டு மேலே இருக்கிற 2 பூ சேர்த்து அப்படியே முடிச்சு